ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மாம்பழத்தை பயன்படுத்தி கப் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் மைதா இல்லை, முட்டை இல்லை, எதுவுமே இல்லை. ரவையும் மாம்பழமும் பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி இந்த கப் கேக் செய்ய போகிறோம். ஆனால் யூஸ்வலான கப் கேக் எப்படி சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது, ஸ்வீட்லெஸ்ஸாகவும் இருக்காது. பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு ட்ரை பண்ணணும். வாங்க டீட்டெயில் ரெசிபியை பார்க்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இப்போ நல்ல ஒரு பழுத்த மாம்பழம் நான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் பங்கனப்பள்ளி, அல்ஃபோன்ஸா அந்த மாதிரி எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்து ஸ்வீட்டாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. நான் ரவையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாம்பழத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இல்லை தோலை எடுத்துட்டு நீங்கள் வெறும் பல்ப்பை மட்டும் அதில் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும். எனக்கு பல்ப்பு 1 கப்பு இருந்துச்சு. அதாவது நம்ம எப்போவும் மெஷரிங் கப் அளப்போம் இல்லையா, அதில் 1 கப் அளவுக்கு எனக்கு இந்த மாம்பழ கூழ் இருந்தது. அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடயே நம்ம அடுத்தடுத்து என்னென்ன சேர்க்க போகிறோன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி கப் கேக்ஸ், ப்ரௌனீஸ், குக்கீஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணுங்கள். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் மாம்பழ கூழ் எடுத்தோமோ அதில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா விதவிதன்னு இருக்கிற ஆற வச்ச பாலே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம ரவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம அரைச்சிட்டு வரணும். ரவையை உங்களுக்கு அளந்தும் காமிக்கிறேன் பாருங்கள். 1/2 கப்பு ரவை எனக்கு இருந்தது. 1/2 கப்பு ரவை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல மைய அரையணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இதுவாக இருந்தால் தான் கேக் வெந்து வரும் பொழுது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதை நம்ம சலிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சல்லடை வச்சு நல்லா சலிச்சிடுங்க. சலிச்சிட்டு இப்போ இந்த அரைச்ச மாம்பழ விழுதில் இதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இப்போ கரண்டியை பயன்படுத்தி கலந்து விட்டுடுங்க. இப்போ அடுத்தடுத்து இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் முட்டை சேர்க்காமல் நம்ம செய்கிறதுனால இதில் எண்ணெய் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு 1/3 கப்பு நம்ம ரிஃபைன் ஆயில், அதாவது வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். இது நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் இதில் அடுத்தடுத்து என்னென்ன பொருட்கள் நம்ம சேர்க்கலான்றதை நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம மைதாவும் சேர்க்கலை, முட்டையும் சேர்க்கலை. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது கூடவே நான் டூட்டி ஃப்ரூட்டிஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கப் கேக்குன்றதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் கலர் டூட்டி ஃப்ரூட்டி, 1 டேபிள் ஸ்பூன் எல்லோ கலர் டூட்டி ஃப்ரூட்டி. கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே நட்ஸ் எல்லாம் நம்ம விருப்பமானது எது வேணாலும் நட் ஸ்லைசர் பயன்படுத்தி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே திருப்பி அதே மாதிரி ஒரு 1/4 கப்பு பாலை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ முன்னாடி அரைக்கும் பொழுது ஒரு 1/4 கப் பால், இப்போ ஒரு 1/4 கப் பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலந்து விடுங்க. நம்ம கேக்குக்கு யூஸ்வலாக கலந்து விடுவோம் இல்லையா, கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட், அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த விப்பர் வச்சு கலந்த மாதிரி இப்போ கலக்கக்கூடாது. இப்போ நல்லா இது ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம கப் கேக் மோல்டில் நல்லா வெண்ணெயை தடவி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த சின்ன குழிக்கரண்டியை வச்சு இப்போ இதில் அந்த மாவை நம்ம ஃபில் பண்ணிடலாம். மாவு ஃபில் பண்ணும் பொழுது நீங்கள் 3/4 பாகம் அளவுக்கு ஃபில் பண்ணால் போதும். அப்போ தான் அது பேக் ஆகி உப்பி வரும் பொழுது கரெக்டான பதத்துக்கு இருக்கும். இல்லைனா வெளியே வர அளவுக்கு ஆகிடும். கப் கேக்கும் பார்க்க நல்லா இருக்காது. இதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான நட்ஸை மேலே டாப்பிங்ஸாக அலங்கரிச்சிடுங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம மைக்ரோ ஓவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஹீட் கரெக்டாக இந்த கேக்குக்கு பேக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கேக் மோல்டை வச்சுட்டு 30 மினிட்ஸ் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு மேங்கோ ரவா கப் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓவன் இல்லாதவங்க எப்படி செய்கிறதுன்றதை நான் ப்ரௌனி வீடியோவில் போட்டிருக்கேன். நல்லா ப்ரெஷர் பேனில் நல்ல ஒரு ஸ்டாண்ட் பயன்படுத்தி அதுக்குள்ளார வச்சு 40 to 45 மினிட்ஸ் லோ ஹீட்டில் வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு கப் கேக் வெந்து வந்துடும். ஸோ ஓவன் பயன்படுத்தாதவங்க அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கப் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.